இந்த வீடியோவில் நம்ம கேன் அண்ட் கெனாட் அப்படிங்கிற ரெண்டு வேர்டையும் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ப்ரெசன்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் உங்களால் ஒரு செயல் செய்ய முடியும் அப்படின்னா கேன் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ப்ரெசன்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் உங்களால் ஒரு செயல் செய்ய முடியாது அப்படின்னா கேனாட் வந்து யூஸ் பண்ணணும். பாஸ்ட்டில் கிடையாது, ப்ரெசன்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் மட்டும்தான். ஓகேவா? ஸோ பாருங்கள், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழில் பேசுகிறப்போ எங்கெல்லாம் முடியும்னு சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து கேன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து கேனாட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், என்னால் ஓட முடியும். ஸோ என்னால்ங்கிறதுக்கு ஐ, முடியும் அப்படிங்கிறதுக்கு கேன். ஸோ ஓடுறதுக்கு வேர்ப் வந்து ரன், ஐ கேன் ரன். அடுத்து பாருங்கள், இதில் கேனாட் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னால் ஓட முடியாது, ஐ கேனாட் ரன். ஐ கேனாட், முடியாது அப்படிங்கிறதுக்கு கேனாட் யூஸ் பண்ணணும், ஐ கேனாட் ரன். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், அவனால் பாட முடியும். அவனால் பாட முடியும், அவனால் அப்படிங்கிறதுக்கு ஹீ. ஸோ முடியும் அப்படிங்கிறதுக்கு கேன், பாடுறதுக்கு வேர்ப் வந்து சிங். அவனால் பாட முடியும் அப்படின்னா ஹீ கேன் சிங். ஸோ இப்போ அவனால் பாட முடியாது அப்படிங்கிறப்போ அது நான் எழுதலை, நான் சொல்லிடுறேன். அவனால் பாட முடியாதுன்னு சொல்கிறப்போ ஹீ கேனாட் சிங், அவ்வளோதான். அவனால் பாட முடியாதுன்னா ஹீ கேனாட் சிங். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், அவளால் சமைக்க முடியும். அவளால் சமைக்க முடியும், சி கேன் குக்கு. அவளால்ங்கிறதுக்கு சி, முடியும் கேன், சமைக்கிறதுக்கு குக், சி கேன் குக். அவளால் சமைக்க முடியாது அப்படிங்கிறப்போ சி கேனாட் குக், அவ்வளோதான். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், அவர்களால் படிக்க முடியும். அவர்களால் அப்படிங்கிறதுக்கு தே, முடியும் அப்படிங்கிறதுக்கு கேன், படிக்கிறதுக்கு வேர்ப் வந்து ஸ்டடி. அவர்களால் படிக்க முடியும்னா தே கேன் ஸ்டடி. அவர்களால் படிக்க முடியாது அப்படிங்கிறப்போ தே கேனாட் ஸ்டடி, அவ்வளோதான். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ரவியால் ஆட முடியும். ஸோ ரவி, முடியுங்கிறதுக்கு கேன், ஆடுறதுக்கு வேர்ப் வந்து டான்ஸ். அப்போது ரவியால் ஆட முடியும்னா ரவி கேன் டான்ஸ். ஸோ நல்லா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், என்னால் ஓட முடியும், ஐ கேன் ரன். என்னால் ஓட முடியாது, ஐ கேனாட் ரன். அவனால் பாட முடியும், ஹீ கேன் சிங். அவனால் பாட முடியாதுன்னா ஹீ கேனாட் சிங். அவளால் சமைக்க முடியும், சி கேன் குக். அவளால் சமைக்க முடியாது அப்படின்னா சி கேனாட் குக். அவர்களால் படிக்க முடியும், தே கேன் ஸ்டடி. அவர்களால் படிக்க முடியாதுன்னா தே கேனாட் ஸ்டடி. ரவியால் ஆட முடியும், ரவி கேன் டான்ஸ். ரவியால் ஆட முடியாதுன்னா ரவி கேனாட் டான்ஸ். இனிமேல் கேன் அண்ட் கேனாட் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக் கொடுக்க நான் ரெடி, கற்றுக்க நீங்கள் ரெடினா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.